நான் டாக்டர் எழிலரசி, obstetrician and gynecologist, diabetes specialist, cosmetologist and laparoscopic surgeon, மகாலட்சுமி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், மகா ஃபெர்டிலிட்டி சென்டர், உளுந்தூர்பேட்டை. பிரெக்னன்சில பைக் ஓட்டலாமா இல்ல பைக்ல போலாமா, அதுலயே லாங் டிஸ்டன்ஸ் போலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட். ஸோ பிரெக்னன்சில பைக் ஓட்டுறது அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்க காஷனோட தான் இருக்கணும். வேற வழியே இல்லை அப்படின்னா நீங்க ஓட்டலாம். ஏன்னா பைக் வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். இன்கேஸ் அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதை பிடிக்கிறதுக்கு நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணணும். அதை தவிர நீங்க ஓட்டும் பொழுது பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஸ்பீட் பிரேக்கர் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வரும்போது வைப்ரேஷன்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க் தான். ஸோ உங்களுக்கு எதுவும் ஹை ரிஸ்க் இல்லை அப்படின்னா வேற வழி இல்லை அப்படிங்கிற சமயத்துல நீங்க ஓட்டலாம். ஹை ரிஸ்க் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வேற மோட் ஆஃப் டிராவலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறதா நல்லது. அது தவிர நீங்க மற்றவங்க பின்னாடி உட்காந்து போகலாமா அப்படின்னா அதுவுமே போகலாம். ரொம்ப சேஃப்டியா போகணும். ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்தா ரொம்ப ஸ்லோவா இருக்கணும். ரொம்ப பள்ளம் இருக்கு அப்படின்னா முன்னாடியே பார்த்து ஸ்லோ பண்ணிக்கணும். கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக தான் போகணும். இந்த மாதிரி ரொம்ப அவசியம்னா நம்ம டூ வீலர்ல போய்க்கலாம். அதுல லாங் டிஸ்டன்ஸ் போலாமா அப்படின்னா பெட்டர் பஸ் இல்ல கார் இல்ல ட்ரெயின் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறதா நல்லது. லாங் டிராவலுக்கு டூ வீலர் போறதை அவாய்ட் பண்ணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா டூ வீலர் போயிட்டு திடீர்னு விழுந்துட்டு அதுக்கப்புறமா பயந்துட்டு வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க, அட்மிஷன் ஆகி பார்ப்பாங்க, பேபிக்கு என்ன ஆச்சோன்னு அதுக்கப்புறமா வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அவாய்ட் பண்ணோம்னா நல்ல சேஃப்டியோட நம்ம வந்து வண்டியை ஓட்டிட்டு போனா இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தேர்ட் ட்ரைமஸ்டர்ல மோஸ்ட்லி வந்து நம்ம டூ வீலர்ல வந்து எடுக்கிறதோ நம்மளே ரைட் பண்றதோ இல்ல பின்னாடி உட்கார்ந்து போறதையுமே அவாய்ட் பண்ணலாம். வேற மோட் ஆஃப் வெஹிக்கிள் தான் பெட்டர். ஏன்னா நிறைய ஃப்ரிக்ஷன் இருந்தது, ரொம்ப வைப்ரேஷன் இருந்தது, அந்த மாதிரி எல்லாம் இருந்தா நம்ம டக்குனு கீழே விழுறதுக்கும் இல்ல பனிக்கூடம் உடையறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வந்து டூ வீலரையுமே அவாய்ட் பண்ணாதான் நல்லது. வேற ஆட்டோ இல்ல காரு அந்த மாதிரி பஸ்ல அந்த மாதிரி கூட நம்ம வந்து போய்க்கலாம் வெஹிக்கிள்ல. இது வந்து பெரிய டவுட் எல்லாருக்குமே. ஸோ டூ வீலரை மோஸ்ட்லி பிரெக்னன்சில அவாய்ட் பண்றது நல்லது.